கத்தரில் தோசை மாவில் தோசை ஊற்றுறோம். இன்னும் ஊற்றுறாப்புல தோசை 2 கல்லில் ஊற்றுறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஊற்றுறாப்புல. 2 கல்லில் 2 தோசை ஊற்றுறாப்புல. தோசை மாவு இருக்குது. தோசை எடுத்து வச்சுருக்காப்புல. இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு தோசை தான். நல்லா அருமையாக செஞ்சு வச்சுருக்காப்புல. நல்லா வீட்டு தோசை மாதிரி போட்டுக்காப்புல. பாருங்கள் எவ்வளோ. இப்போ எத்தனை தோசை காமிச்சு மொத்தம் எத்தனை தோசை வரும்? இப்போ 11 ஆச்சு. இன்னும் ஒரு 13 தோசை வரும். 14 தோசை வரும்னு நினைக்கிறேண்ணே. நல்லா சூப்பராக போட்டுருக்காப்புல தோசை. இப்படி எவ்வளோ மொறு போடுறாப்புல தோசை. வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். ஜம்முன்னு போட்டு ஜம்முன்னு வைக்கிறாப்புல பாருங்க. தோசை ரெடி, சாப்பிட போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் இன்னும் 2 தோசை பாக்கியிருக்கு. 2 தோசை ஊற்றினா நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றலாம். ரெடியாக இருக்குது.